Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னீங்கனால் ட்ரக் இன்ஸ்பெக்டர் 2019 குரிய previous questions வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 5 பார்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினு சொன்னீங்கனா பிளேலிஸ்ட்ல இருக்கு. அத பார்த்துட்டு இந்த பார்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படினா பார்க்க வாங்க. ஓகே. இதுல வந்துட்டு 10 क्वेश्चंस வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன அப்படினு சொன்னீங்கனா lactoflavin is otherwise called, அதாவது lactoflavin அப்படின்றது வந்து என்ன அப்படினா வைட்டமின். இந்த வைட்டமின் வந்துட்டு அதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா விட்டமின் B2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதை தவிர மீதி இருக்கக்கூடிய 3 ரிமைனிங் சாய்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, விட்டமின் B12க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா அதர் நேம் வந்து சைனோகோபாலமைன், அண்ட் விட்டமின் B6க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா பைடாக்சின், அண்ட் விட்டமின் Dக்கு வந்துட்டு அதர் நேம் என்ன அப்படின்னு சொன்னா கோல் கால்சிஃபெரால் அண்ட் எர்கோ கால்சிஃபெரால். அதர் தென் தீஸ் 3 வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க சொன்னா போட்டிருக்கேன். விட்டமின் ஏக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா ரெட்டினால், அண்ட் விட்டமின் இக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா டோகோஃபெரால்ஸ், விட்டமின் கேக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா பிலோகுயினோன்ஸ் அண்ட் மேனோகுயினோன்ஸ், அண்ட் தயமீனுக்கு வந்து B1 எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஓகே, விட்டமின் டிக்கு வந்துட்டு கோல் கால்சிஃபெரால் அண்ட் எர்கோ கால்சிஃபெரால். இது வந்துட்டு மனசுல வந்துட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கங்க, ரொம்ப முக்கியமான வைட்டமின்ஸ். ஓகே, அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் 52 கொஸ்டின்ஸ். 52th questions. Estrone may be reduced to estradiol by catalytic hydrogenation by aluminum isopropoxide. அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ள போகும்போது ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, எண்டிங் மெட்டீரியல் என்ன, கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இதுல என்ன கேட்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு. இந்த கேட்டலிஸ்ட் நேம் வந்தாலே அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா MPV ரியாக்ஷன் தான். ஓகே, சோ கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா MPV ரியாக்ஷன் வந்துட்டு என்ன சொல்லா மென்ஷன் பண்ணிடலாம். சோ அதர் தென் திஸ் இந்த MPV ரியாக்ஷன்ஸ்னா என்ன, அண்ட் அதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அண்ட் பை த வே பிரிட்ஜ் ரிடக்ஷன்னா என்ன, அண்ட் கிளமன்சன் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளமன்சன் ரிடக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிளமன்சன் ரிடக்ஷன்ல இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல்டிகைட் கீட்டோன் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்கேனா கன்வெர்ட் ஆகும். இட்ஸ் மீன்ஸ் ஹைட்ரோகார்பனா கன்வெர்ட் ஆகும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அமால்கம் அண்ட் ஹைட்ரஜன் குளோரைடு மூலமா என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஹைட்ரோகார்பன்ஸ்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிளமன்சன் ரிடக்ஷன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் MPV ரிடக்ஷனுக்கும் ஓப்பனர் ஆக்சிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. MPV ரிடக்ஷன்ஸ்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கீட்டோன் யூஸ் பண்ணுவாங்க. கீட்டோன் வில் கன்வெர்டட் இன்டு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு. அதே ஆப்போசிட் இங்க வந்து நம்ம கீட்டோன் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க வந்துட்டு ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு கீட்டோன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஓப்பனர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ மூலம் MPV ரிடக்ஷன் என்ன, அண்ட் ஓப்பனர் ஆக்சிடேஷன் என்ன, அண்ட் கிளமன்சன் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு கேட்டிருக்குது இந்த ரியாக்ஷனை வந்துட்டு கேட்கல, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாங்க என்னது, ஈஸ்டோன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈஸ்ட்ரோடயர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் 17 பீட்டா ஹைட்ராக்சி ஸ்டீராய்டு டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் மூலமா. ஓகே, சோ அந்த எக்ஸாம்பிள்ஸும் அண்ட் MPV ரிடக்ஷனும் ரெண்டுமே சேம் அப்படின்றனாலதான் இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா MPV ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிடக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்றது வந்துட்டு பென்சீன் வில் கன்வெர்டட் இன்டு 1,4 cyclohexadione in the presence of sodium or lithium or liquid ammonia or ethanol. இந்த கேட்டலிஸ்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதாவது பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி நல்லா வச்சுங்க, பிரிட்ஜ் வச்சுக்கோங்க. அந்த பிரிட்ஜ் கீழே வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனால் இருக்கு அண்ட் அமோனியா இருக்கு. ஓகே, அந்த அமோனியா அண்ட் எத்தனால் இருக்கிறதுனால இந்த பென்சின் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1,4 cyclohexadione கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இந்த சிங்கிள் PPT மூலம் மீன்ஸ் இது மூலம் MPV ரிடக்ஷன், பிரிட்ஜ் ரிடக்ஷன், கிளமன்சன் ரிடக்ஷன்ஸ் இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஓப்பனர் ஆக்சிடேஷன் ஸ்கிமிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் வேண்டாம், ஏன் அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, சோ இது வந்துட்டு ஓகே அவ்வளவுதான். அண்ட் நெக்ஸ்ட் தென் 53 அட்ரோபின் அப்படின்றது வந்துட்டு எஸ்டர் அண்ட் ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் அண்ட் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன். இதுல வந்துட்டு அட்ரோபின் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது
எஸ்டர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, RCO டபுள் பாண்ட் ROR அது அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்டர். எஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபார்முலா. அண்ட் ஈத்தர் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஓ மீன்ஸ் ROR, அதாவது ஈத்தர் அப்படின்னு சொன்னா பிரதர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்டர் அப்படின்னு சொன்னா சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 2 சிஸ்டர் இருக்காங்க, 2 ஓ இருக்கணும். ஈத்தர் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஓ மட்டும் தான் இருக்கணும். ஓகே, சின்ன வந்துட்டு டிஃபரன்சியேஷன். எஸ்டர் அப்படின்னு சொன்னா சிஸ்டர், ஈத்தர்னா பிரதர். பிரதர் ஒரே ஒரு பிரதர், எஸ்டர்னா 2 சிஸ்டர் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்ரோபின்னா என்னது அப்படின்னு சொன்னா எஸ்டர். இங்க இது அட்ரோபின் ஸ்ட்ரக்சர். இந்த அட்ரோபின் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எஸ்டர் குரூப் இருக்கு. ஸோ அதனால அதை வந்துட்டு அட்ரோபின் வந்துட்டு எஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி பாய்ஸ், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட் யூஸ்டு டு டிட்டர்மின் த நைட்ரோஜன்ஸ். ஓகே, நைட்ரோஜனை வந்து டிட்டர்மின் பண்றதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? ராஸ்ட் மெத்தட், ஆக்சிஜன் ஃபிளாஸ்க் கம்பூஷன் மெத்தட் அண்ட் கிரையோஸ்கோபிக் மெத்தட். இந்த 3 மெத்தட் இருக்கு. இந்த எஸ்தால் மெத்தட் தான் வந்துட்டு ஆன்சர், அது உங்களுக்கே தெரியும். பட் இந்த ரிமைனிங் 3 மெத்தட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சுக்கணும். கிரையோஸ்கோபிக் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்டிங் த டானிசிட்டி. ஓகே, அண்ட் இந்த டானிசிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த கிரையோஸ்கோபிக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தென் ராஸ்ட் மெத்தட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, த டிட்டர்மைன் தி மாலிகுலர் வெயிட் ஆஃப் நான் வாலடைல் சப்ஸ்டன்ஸ் சச் அஸ் நாப்தலின், யூரியா அண்ட் தயோயூரியா. இந்த மாதிரி நான் வாலடைல் காம்பவுண்ட்ஸை மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணி மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிப்பாங்க. அண்ட் ஆக்சிஜன் ஃபிளாஸ்க் கம்பூஷன்ஸ் மெத்தட் எதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, டிட்டர்மைன் தி சல்ஃபர் ஆர் காலோஜன்ஸ். அதுல வந்துட்டு காலோஜன்ஸ் இருக்கா இல்ல சல்ஃபர் இருக்கா அந்த மெடிசன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் 6th கொஸ்டின். The acetic anhydride is used in the preparation of perchloric acid to render the mixture. Okay, actually இதுக்கு வந்துட்டு எக்ஸாக்டா வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. So answer is anhydrous. And 7th வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, the passage of the pure solvent into the solvent through the semi permeable membrane. அதாவது ஜவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல வந்தாவே அது ஆஸ்மோசிஸ் தான். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய சாய்ஸ் வந்து இஸ் நாட் ரிலவென்ட் டு திஸ் கொஸ்டின்ஸ். Viscosity, refractive index and surface tension. So answer is osmosis. And next then 58th questions. The reduction is carried out by heating the carbonyl compound with zinc amalgam and hydrochloric acid. I already told that zinc amalgam and hydrochloric acids vandave answer Clemmensen reduction da. Okay, and adutha question, this is a last question. Which of the following compounds is terpene derivatives? அதாவது terpene derivatives வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பீட்டா கரோட்டின் அண்ட் கேம்பர், மென்தால் அண்ட் சிட்ரால். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எது கீழே தான் வரும் அப்படின்னு சொன்னா டெர்பின் டெரிவேட்டிவ்ஸ் கீழே தான் வரும். ஓகே, அண்ட் சப்போனின், கொலஸ்ட்ரால் அண்ட் பைடாக்சின்லாம் வந்து பைடாக்சின் வந்துட்டு என்னது வைட்டமின், கொலஸ்ட்ரால் வந்துட்டு லிபிட்ஸ் டெரிவேட்டிவ், சப்போனின் வந்து சப்போனின் கிளைகோசைட், நிறைய சம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ டெர்பின் டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் கேம்பர் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் 16th கொஸ்டின். திஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ லாஸ்ட். அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் தி கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ராலோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னா C21 கார்பன் வந்துட்டு 27 கார்பன் வந்துட்டு இருக்கணும். ஓகே, அது வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி தனி வீடியோ போலாம். வெரி சிம்பிளா வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு கார்பன் 2, 3, 4, 5 இந்த மாதிரி என்ன பண்ணும், எல்லா இடத்துலயும் வந்து கார்பன் இருக்கும். அந்த கார்பனை வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 27 கார்பன் வரும். அண்ட் ஹைட்ரஜன் வந்துட்டு 46 வரும். அண்ட் ஆக்சிஜன் ஒரே ஒரு OH இருக்கும். அந்த OHல வந்துட்டு இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் O இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு என்னது அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா. அண்ட் இது வந்து 10 கொஸ்டின் முடிச்சாது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.